இந்தியாவின் மருந்துத் துறையிலிருந்து ஒரு பெரிய செய்தி. சைஸ் லைஃப் சயின்சஸ் பரவலாக பயன்படுத்தப்படும் வலி நிவாரணி மருந்துக்கு ஓஸ்ப்டா ஒப்புதலை பெற்றுள்ளது. செவ்வாய்க்கிழமை சைஸ் லைஃப் சயின்சஸ் செலிப்ரெக்ஸ் என்ற பிராண்ட் பெயரில் விற்கப்படும் அதன் செலகாக்சிப் காப்சூல்களுக்கு அமெரிக்க FDA-இடமிருந்து இறுதி ஒப்புதலை பெற்றதாக அறிவித்தது. இந்த மருந்து பின்வருவன போன்ற நிலைமைகளுடன் தொடர்புடைய வலி மற்றும் வீக்கத்தை போக்க பயன்படுகிறது. கீழ்வாதம், ஆன்கிலோசிங் ஸ்பாண்டைலிடிஸ், மாதவிடாய் பிடிப்புகள், 2 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளில் இளம் பருவ முடக்குவாதம். காப்சூல்கள் இந்தியாவின் அகமதாபாத்தில் உள்ள நிறுவனத்தின் வசதியில் தயாரிக்கப்படும். அமெரிக்காவில் மட்டும் மே 2025 இல் முடிவடைந்த 12 மாத காலத்தில் செலகாக்சிப் காப்சூல்கள் $122.6 மில்லியன் விற்பனையை எட்டியுள்ளன. இந்த ஒப்புதலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. இது இப்போது 203-04 நிதியாண்டிலிருந்து 492 அந்த தாக்கல்களில் இருந்து 428 ஒப்புதல்களைக் கொண்டுள்ளது. ஜார்டஸ் இன் குஜராத் வசதியில் ஓஸ்ப்டா ஆய்வு 6 அவதானிப்புகளுடன் முடிவடைந்த சில மாதங்களுக்குப் பிறகு இந்த அனுமதியும் வந்துள்ளது. ஆனால் முக்கியமாக தரவு ஒருமைப்பாட்டுடன் எதுவும் தொடர்புடையது அல்ல. Q4A.25 இல் ஜார்டஸ் அறிக்கை செய்தது. நிகர லாபத்தில் சிறிது சரிவு, $1171 கோடி, ஆண்டுக்கு ஆண்டு 1% குறைவு. ஆனால் ஒரு திடமான வருவாய் உயர்வு, ஆண்டுக்கு ஆண்டு 18% அதிகரித்து $652.9 கோடியாக உள்ளது. நிறுவனம் நிதியாண்டு 26 இன் முதல் காலாண்டிற்கான அதன் வருவாயை இன்னும் வெளியிடவில்லை. ஒழுங்குமுறை வெற்றி இருந்த போதிலும் செவ்வாய்க்கிழமை ஜார்டஸ் பங்குகள் $967.15 இல் சற்று சரிந்து PEC இல் $1.35 அல்லது 0.14% சரிந்தன. இருப்பினும் ஆய்வாளர்கள் இந்த ஒப்புதலை நிறுவனத்தின் அமெரிக்க ஜெனரிக்ஸ் வணிகத்திற்கு ஒரு நேர்மறையான நீண்டகால ஊக்கியாக கருதுகின்றனர். இன்றைய உங்களுக்கான மருந்து புதுப்பிப்பு இதுதான். இந்தியாவின் வணிகம் மற்றும் சுகாதாரத்துறைகளிலிருந்து மேலும் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யுங்கள். குழு சேரவும், பெல் ஐகானை அழுத்தவும். மூல மணி கண்ட்ரோல்.